அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிலம்பம் குறித்த பகுதிகளை. தமிழர் விளையாட்டுக்கள், தமிழர்களின் நாட்டு விளையாட்டுக்கள் என்னும் தலைப்பிலான இப்பகுதியில் சிலம்ப விளையாட்டு கம்பு விளையாட்டு என்றும், நெற்றிப்பொட்டு விளையாட்டு என்றும், உயில் சிலம்பு என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இச்சிலம்ப விளையாட்டு என்ற பெயரை இன்று பரவலாக அழைக்கப்பட்டு வருவதை நம்மால் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் சிலம்பம் என அழைக்கப்படும் இவ்வீர விளையாட்டானது மராட்டி நாட்டில் லாட்டி என்றும், குஜராத்தில் லக்கடி என்றும், வங்காள நாட்டில் லாடி கீலாய் என்றும், பெங்களூர் மைசூர் பிரதேசங்களில் தாண்டவரிசை எனவும், ஆந்திர பிரதேசத்தில் கரடியாட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. கேரள நாட்டில் நெடுவடி எனவும் அழைக்கப்படுகிறது. சிலம்பு என்ற சொல்லிற்கு காலணி வகை, ஒலித்தல், மலை எனும் பொருள்கள் இருக்க காண முடிகிறது. மலை நாட்டினர் கற்ற விளையாட்டு என்ற குறிப்பினை புலப்படுத்துவதற்காக சிலம்பு என்ற பெயர் தோன்றியிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. சலசல என ஒலி எழுப்பும் காலணிகளாகிய சிலம்புகளை அணிந்து தமிழகத்தில் கோல் விளையாட்டு பயின்றதாக சிலம்ப வல்லுநர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் சிலம்பு அணிந்து விளையாடுகின்ற வழக்கம் தற்பொழுது காண முடிவதில்லை. எனவே காலணியின் வாயிலாக இப்பெயர் அமைந்திருக்கக்கூடும் என்ற செய்தி சிந்தனைக்கு உரியதாக அமைகிறது. சிலம்புதல் என்பது ஒலித்தல் என்ற பொருளுண்டு. கையில் உள்ள கம்பினை அடித்து ஒலி எழுப்பி விளையாடப் பெறுவதால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என அறியப்படுகிறது. சிலம்ப விளையாட்டினை பயிற்சி நிறைந்த விளையாட்டு வீரர்கள் கற்றுக் கொடுப்பர். இதற்கான பயிற்சியை தருபவர் சிலம்ப வாத்தியார் என அழைக்கப்படுகிறார். சிலம்ப வாத்தியார் நம்பிக்கைக்கு உரியவராகவும் சிலம்ப விளையாட்டுகளை கற்றுத் தருவார். இவ்வாறு இரகசிய கலையாக போற்றப்பட்ட இச்சிலம்ப விளையாட்டானது தற்காப்பு கலையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நீளமான கம்பு ஒன்று வேண்டும். விளையாடுபவரின் உயரத்துக்கு ஏற்ப கம்பின் நீளம் இருக்க பெரும்பாலும் மூங்கில் கம்புகளையே பயன்படுத்துவர். இன்று ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் இவ்விளையாட்டினை விளையாடி தங்களை காத்துக்கொள்வதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்பது சிந்தனைக்கு உரியதாக அமைகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விளையாட்டுகளில் சடுகுடு ஆடவர் விளையாடுகின்ற விளையாட்டுகளில் முக்கிய இடத்தை பெறுகிறது. இவ்விளையாட்டு பளிஞ்சடுகுடு எனவும் பளின் சடுகுடு எனவும் வழக்கத்தில் வழங்கப்படுகிறது. பளிஞ்சு பணம் என ஆந்திராவிலும், குடுகுடு என மகாராஷ்டிராவிலும், குடுடு என வங்காளத்திலும் இவ்விளையாட்டு அழைக்கப்பட்டு வருகிறது. பழந்தமிழ் அரசர்களிடையே நிறைகளை கவர்ந்த நிறைகளை மீட்பதும், அதாவது பசுக்கூட்டங்களை கவர்வதற்கும் மீட்ட பசுக்கூட்டங்களை காப்பதற்கும் இச்செயல்கள் இருந்தன. இதன் அடிப்படையில் போரும் எழுந்ததாக தகவல்கள் உள்ளன. போரில் தங்கள் பக்கம் வெற்றி கிட்ட வேண்டும் என்று இரு தரப்பினருமே காளியை வணங்கி விளையாடினர். இவ்வமயம் சடுகுடுப்பை அல்லது குடுகுடுப்பை என்று பறையால் ஒலி எழுப்பி பலி கொடுத்து வழிபற்றி வந்திருப்பர். போரின் செயல்பாடு விளையாட்டிலும் இருப்பதால் பளிஞ்சடுகுடு என மருவி இச்சொல் சடுகுடு என மருவி அறியப்படுவதாக கருதப்படுகிறது. இச்சொற்களுக்கு பொருள் இல்லை எனலாம். மூச்சை அடக்கி பயன்படும் ஒலிக்குறிப்பு சொற்கள் என்று கருதுவது பொருத்தமுடையதாக தோன்றுகிறது. பெரும்பாலும் இச்சொற்கள் பொருளற்ற மூச்சினை அடக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்துவதனை காணலாம். பகலிலும் இரவிலும் விளையாடப்படும் இவ்விளையாட்டு கிராமத்து பொதுவான மந்த இடங்களிலும், ஆற்றோர ஊர்களாய் இருந்தால் ஆற்று மணல்களிலும் விளையாடப்படுகிறது. சிறுவர்களும் இவ்விளையாட்டினை விரும்பி விளையாடுவர். இவ்வாறாக சிலம்பம் பல இடங்களிலும், சிலம்பத்தை தவிர்த்து சடுகுடு பல இடங்களிலும் விளையாடப்பட்டு வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அடுத்ததாக நாம் காண இருக்கும் விளையாட்டு இளவட்டக்கல். இது ஒரு திறன் சோதிக்கின்ற விளையாட்டாக உள்ளது. மறவர் இனத்தவர்கள் மனைவினைகள் கொள்வதற்கு இவ்விளையாட்டினை பயன்படுத்துவர். முறை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கும் இத்திறன் சோதித்தெரியும் விளையாட்டு தேர்வாக உள்ளது. ஒரு பெண்ணினை பலரும் விரும்புவர். அப்போது பெண்ணின் தந்தையார் இளவட்டக்கல்லை தூக்கி யார் உயர நிறுத்துகிறாரோ அவருக்கே அப்பெண்ணை திருமணம் செய்து தருவதாக அறிவித்து விடுவார். விழா காலங்களில் ஊரின் பொது இடத்தில் இந்த
விளையாட்டிற்கான போட்டி நடைபெறும். போட்டியில் கலந்து கொள்பவர் இளவட்டக்கல்லை தூக்கி பிடித்து அனைவர் முன்னாலும் தன் பலத்தை காட்ட வேண்டும். இவ்வினையை செய்தவரே வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். கிராமத்து பெரியவர் இதற்கு பஞ்சாயத்துக்காரராக முன்னின்று தீர்ப்பினை வழங்குவார். இவ்வாறாக இளவட்டக்கல் என்னும் விளையாட்டு பண்டைய தமிழ் மக்கள் வாழ்வில் முக்கிய நிகழ்வாக அமைந்திருப்பதை, முக்கிய நிகழ்வாக மட்டுமல்லாது முக்கிய விளையாட்டாக அமைந்திருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. அடுத்ததாக உரிமரம் ஏறுதல், அதாவது பட்டை உரிக்கப்பட்ட மரத்தில் உரிமரம் ஏறி சொல்வர். ஆள் உயரத்தில் ஏறும் விளையாடும் இயல்பு நோக்கி விளையாடும் உரிமரம் என அழைக்கப்பட்டது. இவ்விளையாட்டு பெரும்பாலும் கிருஷ்ண ஜெயந்தியின் போது விளையாடப்படும் வழக்கமாய் இருந்தது. பொதுவாக எல்லா மரத்து பட்டைகளையும் உரிப்பது வழக்கமில்லை. உரிய மரத்தின் பட்டையினை மட்டும் உரிப்பர். உரிய மரம் பருந்து உதி தூகுமா என்ற பழமொழியும் இதனை கண்டு நோக்குவதற்கு காரணமாக அமைகிறது. பட்டை உரிக்கப்பட்ட பின் தண்டுள்ள பகுதியில் விளக்கெண்ணெயை தடவிடுவர். உரிக்கப்பட்ட மரமே வழுக்கல் உடையதாக இருக்கும். விளக்கெண்ணையும் தடவுவதால் மிகுந்த வழுக்கல் உடையதாக இருக்கும். மரத்தின் உச்சியில் பரிசு பொருள் வைக்கப்பட்டிருக்கும். வழுக்க பிடியினை விடாமல் தொடர்ந்து உச்சியினை ஏறி பரிசினை எடுப்பவர்களுக்கு பரிசு பொருள் சேரும். இவ்வாறாக உரிமரம் ஏறுதல் என்னும் விளையாட்டும் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.